இந்த ஜட்மெண்ட் வந்து இன்னைக்கு தாவேகா தொண்டர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. அதனாலதான் அவங்க வந்து வெற்றி வெற்றின்னு கத்திட்டு இருக்காங்க. அப்படியே இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா டிஎம்கே இவங்க சைடுல என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப எல்லாம் குதிக்காதீங்க, ரொம்ப சவுண்ட் விடாதீங்க. ஏன் அப்படின்னா இது நிரந்தர தீர்ப்பு இல்ல, தற்காலிகமான ஒரு தீர்ப்பு தான் இப்ப கொடுத்திருக்கு. இது எப்ப வேணாலும் என்னைக்கு வேணாலும் மாறலாம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சோ ரெண்டு சைடுல இருந்து என்ன நடந்தது, ஜட்ஜஸ் என்ன சொன்னாங்க, என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்க இந்த கேஸ் சம்பந்தமா, இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. எந்த விதமான ஸ்டாண்டும் இல்லாம காமனா நடந்தது நடந்தபடியே அப்படியே உங்களுக்கு நான் சொல்ல போறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இது வந்து ஒரு 3 லேயரா தீர்ப்பை பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அது ஒவ்வொரு லேயரா நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் லேயர் என்ன அப்படின்னா, இப்போ சுப்ரீம் கோர்ட்டே வந்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்றாங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட் ஃபார்ம் பண்றாங்க. அதுல ஹெட்டா பாத்தீங்கன்னா யார் லீட் பண்ண போறாங்கன்னா ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ், அவருக்கு கீழே 2 போலீஸ் ஆபீசர்ஸ், அவங்க தான் வந்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போறாங்க. இங்க சிபிஐ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ற எல்லா எவிடன்ஸையும் எல்லா ரிப்போர்ட்ஸையும் வந்து இந்த எஸ்ஐடி கிட்ட கொடுக்கணும். சோ இந்த எஸ்ஐடி தலைமையில தான் வந்து இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தலைமையில தான் வந்து இந்த சிபிஐஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க ஒவ்வொரு ரிப்போர்ட்டுமே வந்து அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். அது அவங்க வந்து நியாயமா இருக்கா, கரெக்டா இருக்கா, இந்த கேஸ் கரெக்டா தான் போதான்றது அவங்க வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க. நோட்டீஸ் பண்ணி அதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அவங்க தாக்கல் பண்ணுவாங்க. சோ செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் என்ன